அனைவருக்கும் வணக்கம். லேப்டா லேடிஸ் ஹிந்தி படம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அமீர் கான் அவர்கள். மோஸ்ட்லி அவருடைய தயாரிப்பு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணியம் சார்ந்த படங்களாக இருக்கும். அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸில் போய் ஜெயிக்கணும், அல்லது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சமூகத்தில் நடக்குது, எப்படி சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படங்களாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த எல்லா படங்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியோட தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி ஒரு 1-2 படங்கள் பார்க்காம இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய கதைக்களம் எனக்கு தெரியல. இந்த படத்தினுடைய ஒரு கதைக்களமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கல்வி எவ்வளோ தூரம் முக்கியம், கல்வி கிடைக்காத ஒரு பெண் எப்படி இருக்க போகுது, கல்வி கிடைக்க போகிற பெண் எங்கே போக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஒரு படமாக இந்த லேப்டா லேடிஸ் படம் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா இந்த படத்தினுடைய முதல் காட்சி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டை வந்து ஒரு மாதிரி ட்ரிப் பண்ணி விட்டுரு. ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குழந்தை திருமணத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சீனா வந்து எவாலுவேட் பண்ணி படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ரைட்டிங் மூலியமா அந்த கேரக்டரோட ஆர்க் எல்லாத்தையுமே மாத்தி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டயத்துல இந்த டைரக்டரோட ரைட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் ஆகி அந்த கேரக்டரோட ஆர்க்கே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி, இல்லை இது வந்து நீ நினைச்ச மாதிரி கிடையாது, நான் சொல்ல வர வேண்டிய விஷயமே வேற, நான் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய விஷயமே வேற அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையா பார்த்தோம் அப்படின்னா திருமணமாகி ஒரே தருணத்துல ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய 2 ஜோடிகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சே தொலைஞ்சு போற ஒரு பொண்ணு, தெரியாம தொலைஞ்சு போற ஒரு பொண்ணு. அது ஜோடி மாறி போய் தெரிஞ்சே தொலைஞ்சு அந்த பொண்ணு வந்து இன்னொரு கணவரோட வந்து கிளம்பி போயிடுது, இன்னொருத்தர் மனைவியோட கணவரோட வந்து கிளம்பி போயிடுது. இங்க தெரியாம தொலைஞ்சு போன பொண்ணு இங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து அங்க எங்கே இறங்குச்சோ அங்கேயே வந்து தங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்கலாம் எப்படி சேர்ந்தாங்க, இந்த தெரிஞ்சே தொலைஞ்சு போன பொண்ணு என்ன எப்படி எதனால வந்து தெரிஞ்சே தொலைஞ்சு போகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறுதி காட்சி. அதே மாதிரி இந்த தெரியாம தொலைஞ்சு போன பொண்ணு கடைசியில எப்படி ஒன்று சேருது அப்படின்றத இந்த படத்தினுடைய இறுதி காட்சி. இந்த ரெண்டையுமே வந்து ஒன்னா கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு அது ஒரு பொண்ணு வந்து ஏன் வந்து நான் வந்து தொலைஞ்சு போனேன், ஏன் வந்து பிடிக்காம நான் ஓடி வந்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லும் பொழுது நான் எஜுகேஷனுக்காக வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி இங்க வந்து தெரியாம தொலைஞ்சு போன ஒரு பொண்ணு தன்னுடைய கணவரோட வந்து வாழ்க்கையை வந்து தொடங்குறதுக்காக கிளம்பி போகுது, இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு படிக்க போகுது அப்படின்ற ஒரு கிளைமேக்ஸ்ல 2 ஷாட்டையும் வந்து வச்ச விதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவித்துவமா இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி ஹிந்தியில வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்டுப்படமா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 1-2 படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th ஃபெயில், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டா லேடிஸ், இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிற மாதிரியான 1-2 படங்கள் தான், அதுவும் சின்ன பட்ஜெட்ல நல்ல படங்களா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜிமான ஆட்கள்லாம் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு சரி நம்ம அதை வந்து ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணாங்கன்னா, ஏன்னா அந்த கதைக்களம் வந்து 2001 காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல 2001 இப்படி ஒரு கதைக்களத்தை வச்சு இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப பின்தங்கின மாதிரியான ஒரு கிராமத்தை காட்டணும்னா எனக்கு தெரிஞ்சு செலக்டிவா இந்த கிராமம் தான் இப்படிதான் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து பின்தங்கின மாதிரியான ஒரு இடத்த தான் வந்து சூழல் தான் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு 20-23 வருஷம் ஆச்சு, 24 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த ட்ரெயின் அந்த அவங்க காட்டின ஃபுட்டேஜ் அதெல்லாம் அப்ப இருந்த காலகட்டம் அப்படின்னு காட்டும்பொழுது இன்னைக்கு பார்க்கும்பொழுது இன்னைக்கு வர திரையில வரக்கூடிய விஷயம் அதே தான் இருக்கு. இந்த செய்திகள் வாயிலாக வரக்கூடிய வீடியோக்களும் அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட எந்த டெவலப்மெண்ட்டுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட இந்த சினிமாக்கள் வாயிலாக அவன் காட்சிப்படுத்தக்கூடிய விதங்களை பார்க்கும்போதே அப்ப ஏன்னா என்ன இருக்கோ அதானே காட்ட முடியும், அதான ஒரு சிம்பிளேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ்ல பார்க்கும்பொழுது இதுக்கு அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அதே காலகட்டத்துல ஒரு காமன் இஷ்யூவா பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் எவ்வளவு தூரம் வந்து கொடுக்கப்படுது, பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்கு, அந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடுல டோட்டல் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கும் எங்க ஊர்லயும் சரி என் பக்கத்து வீட்லயும் சரி எதுக்கு டிகிரி படிச்சுட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு அந்த காசை வச்சு நகையை எடுத்து பொண்ணை வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஒருவேளை வந்து சும்மா பேருக்கு வந்து போட்டும்பா டிகிரி முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம், இல்லை காலேஜ் படிக்கும் போதே வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் இப்படின்ற ஒரு திருமண தடை இருக்குல்ல, திருமணத்தினால அந்த பொண்ணோட கேரியரே வந்து ஒரு பெரிய தடைப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த படத்துல வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். மித்த விஷயங்களை நம்ம டீகோடிங் வச்சுக்கோங்க, அது எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அது ஏன் அங்க இந்த கம்பேரிசனா நான் சொன்ன டீகோடிங். ஆனா ஒரு காமன் இஷ்யூவா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த படத்துல வந்து மெயினா பேசுனது. திருமணத்தின் காரணமாக இந்த சமூகத்துல சொசைட்டில பெண்களுக்கு எது மறுக்கப்படுது எது வந்து ஒடுக்கப்படுது அப்படின்ற விஷயம் தான். ரொம்ப அழகா இதுல ஒரு சீன்ல கூட இருக்கும், அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு சொல்லும், நான் வந்து என்னோட படிப்புக்காக தான் நான் போய் படிக்கணும், நம்ம டெல்லியில போய் படிக்க போறேன், அதுக்காக தான் நான் வந்து இப்படி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட இருக்கிற ஆள் சொல்ல இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னா ஏத்துட்டு இருந்திருப்பீங்களா அப்படி ரொம்ப யதார்த்தமா ஒரு வசனத்தை வந்து சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப யதார்த்தம் மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒட்டுமொத்த
ஒரு ஒரு பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆதங்கத்தோட ஆமாம் சொன்னால் ஏற்றுக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆதங்கத்தோட சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக லேயராக நிறைய விஷயங்கள் வந்து இயக்குனர் வந்து பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எப்படி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்க்கும்பொழுது எப்படி ஒரு குழந்தை திருமண படமாக இருக்கும் போலையோ அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் ஒரு உமன் எம்பையர் இது வந்து ஒரு எஜுகேஷனை வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு படம் அப்படின்னு கேரக்டரை வச்சு ரைட்டிங்காக வந்து டேரக்டர் வந்து நம்மளை வந்து ட்ராவல் பண்ண வச்சாரோ கிட்டத்தட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் அதே மாதிரி தான். அதில் ஒரு சினிமா தன்மை இருந்துச்சு. நான் நினைச்சேன் சரி இந்த கேரக்டர் இப்படிதான் வந்து பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதுலயும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்க கொடுத்து ரைட்டிங்கா வந்து நம்மளை டிராவல் பண்ண வச்சு அதுல ஒரு சினிமாட்டிக்கா ஒரு விஷயம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே வந்து இந்த படத்துல வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. என்னதான் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ஓடிடில நிறைய பேர் வந்து மல்டி லாங்குவேஜ் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாலும் அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தமிழ் டப்புல தான் வந்து பாக்குறாங்க. அதே ஓன் லாங்குவேஜ்ல வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் பாக்குறது இல்லை. ஏன்னா கேட்குறவங்களே வந்துட்டு தமிழ் டப்பு இருக்கா அப்படின்னு தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இல்லைன்னா ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப பிரபலமானதுக்கு அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி வந்து பயங்கரமா பிரபலமானதுக்கு அப்புறம் சரி பார்ப்போம்னு சொல்லி பாக்குற மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக பாக்குறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டாங்க நம்மளும் பார்ப்போம் அப்படின்றக்கா பாக்குற மாதிரி அப்படிதான் வந்து ட்ரெண்டில் போயிட்டு இருக்கே தவிர உட்காந்து சரி அந்த படத்தை வந்து பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த படம் வந்து ஒரு ஹிந்தியில இருக்கு, தமிழ் டப்புல வந்து நெட்ஃபிளிக்ஸ் விட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லாம நான் கண்டிப்பா சொல்றேன் பொறுமையா உட்காந்து இந்த படத்தை வந்து பாருங்க. அவங்க லாங்குவேஜ் புரியலனாலும் கண்டிப்பா ஒவ்வொரு காட்சியினர்களும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா கலைக்கு மொழி கிடையாது. கண்டிப்பா பாருங்க, நல்ல படம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இந்த படம் அவைலபிள் இருக்கு. நன்றி, வணக்கம்.